பாருங்கள், இயேசு கல்லறையில் இல்லை. உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ கல்லறை இருக்குது, எல்லா கல்லறையும் மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இயேசுனுடைய கல்லறை திறந்த கல்லறையாக இருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் அவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? உயிர்த்தெழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மரித்தவர் அல்ல, மரித்து உயிர்த்தவர். நிறைய நேரங்களில் மரணத்தை நம்ம நம்புகிறோம், மரணம் நடந்ததை விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நம்புறதில்லை. நிறைய பேர் சதுசேயர்கள்லாம் உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சாதிக்கிறவங்க, அவங்கெல்லாம் அதை நம்புறதே இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் அப்படின்னு 6வது வசனத்தில் அந்த ஸ்திரீகளை நோக்கி தேவதூதன் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லும் பொழுது, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் ஈஸ்டர்னோடனே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா சிலர் 40 நாள் உபவாசம் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். 40 நாள் கெட்ட பழக்கத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக, நேரத்துக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ இயேசு கஷ்டப்பட்ட நாள், 2 நாட்கள் பாடுகளை சுமந்த நாள், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிப்போம் அப்படிங்கிறது மாதிரி, அவருக்காக ஏதோ குடிக்காமல் இருக்கிற மாதிரி, அவருக்காக ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் பழைய மனுஷன் செஞ்சுறாங்க. நான் சொன்னேன், உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் புது மனுஷனாக மாறணும். ஒர்ஷிப்பில் சொன்னாங்க இல்லையா, புது சிருஷ்டிய காரியம், புது சிருஷ்டி தான் காரியம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு நம்மெல்லாம் எப்படி மாறியிருக்கோம்? புது சிருஷ்டியாக மாறி இருக்கோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சு போன பழசெல்லாம் இன்றைக்கி ஈஸ்டர் அன்றைக்கி மறுபடியும் உயிர்ப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னா, இந்த ஒதுக்கி வச்சுருந்தாங்களே 40 நாள், அதெல்லாம் மறுபடியும் இன்றைக்கி உயிர் பெற்று எழுதுகிற நாள். நான் சொல்கிறேன், நம்ம ஈஸ்டர் அப்படி இருக்கக்கூடாது. ஒளிஞ்சது தான். சொன்னார் இல்லையா அப்போ பிளாத்து, எழுதுனதேனா நசரேனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதினார். எழுதி சிலுவையில் 3 லாங்குவேஜில், ஹீப்ரு, கிரீக்கு, லத்தீன் எல்லாத்திலையும் எழுதி அடிச்சு வச்சிட்டாரு. இவங்க எல்லாம் பட்ட நகரத்துக்கு பக்கத்துலனால அதை படித்து பார்த்துட்டு, என்னடா யூதருடைய ராஜா அப்படி தொங்குறாருன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யூதருடைய ராஜான்னு சொன்னான்னு எழுது அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்க. அதுக்கு பிலாத்து சொல்லிட்டாரு, நான் எழுதுனது தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால், நீங்கள் 2 நாட்கள் எல்லாத்தையும் விட்டது உண்டானால் நித்தியமாக விட்டுருங்க. அது எதையுமே உயிர் கொடுத்து என்ன செய்யாதீங்க, மறுபடியும் எழுப்பாதீங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு பழைய வழக்கங்கள், கெட்ட வழக்கங்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் விட்டுருந்தீங்களோ அப்படியே விட்டுருங்க, மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தாலும் சொல்லும் பொழுது, நீங்கள் நல்ல காரியங்களை செய்யும்படியாக, நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியாக, பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படியாக, அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும்படியாக அந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். உயிர்த்தெழுதல்ல அதான் நடந்துச்சு. நாம் பழைய மனிதர்களாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, புது சிருஷ்டியாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இவங்கெல்லாம் போய் கல்லறையில் போய் இயேசுவை தேடி போய் அங்கே எம்பம் பண்ணி இயேசுடைய சரீரத்தை சுற்றி கட்டி வச்சுட்டு வந்துடலான்னு போனாங்க. அங்கே தேவதூதன் சொல்கிறான், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே
உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்கள், நம்முடைய தேவன் அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் உடைய தேவனாக என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்து வந்துட்டு தான் அவர் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்து போய் சீஷர்கள்ட்ட போய் நான் உயிரோடு எழுந்துட்டேன், என்ன செய்ய போய் இந்த செய்தி, இந்த நற்செய்தியை அவங்களுக்கு அறிவி, உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லி இந்த நற்செய்தியை போய் சொல் அப்படிங்கிறார். அவன் அவங்க வேகமாக போய் அதை சொல்லும்படி போகிறாங்க. பாருங்கள், முதல்ல கல்லறை இடத்துல வரும்பொழுது இந்த மகதலேனா மரியாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. வந்துட்டு எல்லாரும் போயிடுறாங்க, கல்லறையை விட்டு எல்லாரும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. முதல் ஆண்டவரை காணணுன்னே பெரிய வருத்தம் அந்த அம்மாவுக்கு. கல்லறை இடத்துல வந்து பார்த்துட்டு எல்லாருமே போயிடுறாங்க. இவங்களோட கூட வந்தவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, கல்லறையை விட்டு போயிட்டாங்க. சில பெண்கள்லாம் வந்தாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த மகதலேனா மரியாள் மட்டும் நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப துக்கம், என் இயேசு என்ன செய்யலை, காணோம், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என் ஆண்டவரை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. மரியாள் வந்து பார்க்குறாங்க. மரியாளோட சில பெண்கள் வர்றாங்க. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு திரும்ப என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா நின்று அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போய் சீஷர்கிட்ட சொல்லி சீஷர்களும் வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. எல்லாரும் போனாலும் இந்த மரியாள் மட்டும், மகதலேனா மரியாள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா கல்லறை என்ன பண்ணிட்டுருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையிலே அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தால் இயேசுவின் சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுரி தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். பாருங்க, இப்போ இயேசு வந்து சரீரத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து வெளியே நின்று அழுதுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 2 தூதர்கள் வந்து இந்த செய்தியை வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து இங்கே அழுதுட்டு இருக்காளே, இந்த பெண்ணுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, அந்த ஸ்திரியை நோக்கி ஏன் அழுகிறாய் என்றார்கள். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றாள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை அப்படின்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அந்த தேவதூதர்கள் தான் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற மருத்துவர் இடத்துல தேடுறது என்ன, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு என்னென்னா இந்த உயிர்த்தெழுதலை நம்ப முடியல. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களால் உயிர்த்தெழுதலை நம்ப முடியல. உயிர்த்தெழுதல்னு சொன்னால் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலே அல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2000 வருஷமாக பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் ஆண்டவரோடு நான் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய பேரால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நிறைய பேர் நம்புறது இல்லை. உயிர் மீட்சி எனக்கு உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்ப்பேன் அப்படிங்கிறத நிறைய மனிதர்களால் நம்ப முடியாமல் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மரணம் நேரிட்டதை எப்படி நம்புகிறோமோ, கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்பதை எப்படி நம்புகிறோமோ, அப்படியே கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதையும் நாம் என்ன செய்யணும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மரணம் நேரிட்டது எப்படி உண்மையோ அதுபோல உயிர்த்தெழுதல் நடந்ததும் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மரணம் நேரிட்டது உண்மையானால் பாருங்கள், மரிக்கும் பொழுது இயேசு மட்டும் மரிக்கலை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால தேவன் நம்மளை கொண்டு போய் அவருக்குள்ளே என்ன செஞ்சிட்டாராம், அவரோடு கூட மரிக்கும்படி வச்சுட்டாரு. அவர் மரிக்கும் பொழுது நம்மளை என்ன செஞ்சோம், மரித்தோம். அதான் வேதம், அவர் சரீரத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட மரித்தவர்களாயும். மரணம் நடந்தது உண்மையானால் இப்போ அவருடைய சரீரம் எழுந்துச்சா இல்லையா? கல்லறை விட்டு 3ஆம் நாளில் தேவன் என்ன பண்ணார், இயேசுவை எழுப்பினார். அப்போ இயேசுனுடைய சரீரம் எழுந்தது உண்டானால் என்னுடைய சரீரமும் என்ன செஞ்சிருக்கு, எழுந்தது, ஏற்கனவே நடந்துருச்சு. அப்படி அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான பகுதிகள் இருந்தாலும் அது உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கும். நிறைய நேரங்களில் நம்ம வந்து பாருங்க, மரணத்தை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம், உயிர்த்தெழுதலை பெருசாக என்ன செய்யறதில்ல, நம்புறது கிடையாது. நான் சொல்றேன், மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் என்றால் உயிர்த்தெழுதலின் சாயலில் என்னப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கீங்களான்னு கேட்டேன்.
இருக்கீங்களா இல்லை 3ஆம் வானத்துக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் என்றால் உயிர்த்தெழுதலின் சாயல்லையும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இணைப்பு தேவன் என்ன பண்ணிட்டார், நம்மளை கொண்டு போய் அவருடைய மரணத்தின் சாயலுக்குள்ள என்ன செஞ்சாரு, வச்சுட்டாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, சிலுவையில் மறிச்சாச்சு. இப்ப மரணம் நேரிட்டது எனக்கு அப்படி நான் நம்புறது போல 3ஆம் நாள்ல தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே கிறிஸ்துவ என்ன பண்றாரு, உயிரோட எழுப்பினார். அப்ப எழுப்பினார் என்றால் நான் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தையின்படியாக அவரோடு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறேன். நான் எழுப்பப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத யார் நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் எழும்பி விடுவார்கள். அவங்களால எழும்ப முடியும், வியாதியிலிருந்து எழும்ப முடியும், தரித்திரத்திலிருந்து எழும்ப முடியும், இக்கட்டான சூழ்நிலைகளில் குழிக்குள்ள இருந்து அவங்க வெளியில வர முடியும், எழும்ப முடியும் என்பதை விசுவாசிக்கணும். பாருங்க, வறண்ட குழிக்குள்ள கொண்டு யோசேப்பை தூக்கி போட்டாங்க, வெளியில வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ணமார் தான் கொலகாரங்க, அவங்களே தூக்கி கொண்டு குழிக்குள்ள போட்டாங்க, வெளியவே வர முடியாது. ஆனா யோசேப்பை தேவன் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவனை ஜீவ ரச்சனை செய்யும்படியாக எல்லாருக்கும் முன்பாக எகிப்துக்கு என்ன செஞ்சாரு, அனுப்புனார். அங்க போயிட்டு பாருங்க, அவனை போத்திபார் வீட்டில் அடிமையா தான் வித்து போடுறாங்க. ஆனா அடிமையா இருந்தவனை ஹவுஸ் மேனேஜரா தேவன் என்ன செய்யறாரு, ப்ரமோட் பண்றாரு. அவனை வந்து வீடு முழுவதுக்கு விசாரணை கர்த்தரா மாத்துறாரு. திரும்ப அங்கிருந்து ஒரு குற்றவாளியாக அவன் எண்ணப்பட்டு சிறைச்சாலையில கொண்டு போய் தண்டிக்கப்படுகிறான். இரும்பு கம்பிகளுக்குள்ளே அவன் அடைபட்டு கிடந்தான். ஆனால் அவன் கர்த்தருடைய வசனம் அந்த ஜெயில கிடந்த போது கூட அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததாம். சங்கீதம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய வசனம் அந்த கம்பிகளுக்கு மத்தியில், இருப்பு கம்பிகளுக்கு மத்தியில் கிடக்கும் பொழுது அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. அவன் யோசிக்கிறான், நான் ஒரு சொப்பனை கண்டேன், அந்த சொப்பனத்தின்படி நான் இந்த கம்பிக்குள்ள கிடக்கிறவன், நான் மேலே வெளியே வந்துடுவேன், நான் வெளியே வந்துடுவேன், நான் வெளியே வந்துடுவேன். அவன் பாருங்க, இவங்கெல்லாம் இயேசு மரித்து எழும்புவதற்கு முன்பாக உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. சிங்க கபிகையில கட்டி தானியேலை தூக்கி போட்டாங்க. ஆனா தானியேலுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாசிக்கிறோம் இல்லையா, அனனியா மிஷாவேல் அசரியா, அவங்க சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்கெல்லாம் போய் கொதிக்கிற அந்த உக்கிரமான அக்கினிக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஆனா அவங்க நம்புறாங்க, தேவன் அந்த அக்கினிக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அவங்க எல்லாம் இந்த சிலுவையை பார்க்கலங்க. ஆனா பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த சிலுவையில் உண்டான ரெமடி என்ன செஞ்சாங்க, விசுவாசம். இப்ப நம்ம சிலுவையை தாண்டி வந்துட்டோம், சிலுவையை நம்ம பார்த்துட்டோம், சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுதுன்னா, நான் சொன்னேன், இதை சரித்திர ரீதியாக அறிந்து கொண்டவர்களாக நின்று விடாமல் இயேசு எப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாரு, எப்படி அடிக்கப்பட்டாரு, எப்படி நொறுக்கப்பட்டார், அவருடைய மாம்சம் எப்படி பிற்கப்பட்டது, இந்த கதைகளை அறிந்தவர்களாக, இந்த வரலாற்றை அறிந்தவர்களாக நான் நின்று விடாமல் அதை தாண்டி ஆவிக்குரிய ரீதியிலே இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் மனுவர்க்கத்திற்கு என்ன நடந்தது, எதற்காக இந்த ஈவெண்ட்ஸ், எதுக்குங்க இயேசு வரணும், எதுக்குங்க அவர் அடிக்கப்படணும், எதுக்கு இப்படி சாகணும் அப்படின்னா, பாருங்க, அவர் தேவன், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக ஆனார். பாருங்க, அவர் எப்படி இருந்தாரு, தேவனுக்கு சமமாய் இருந்தார். தேவனுக்கு சமமாய் அவர் பாருங்க, காட் ஈக்குவல் டு காட். அவர் தேவன், அவர் தேவனுக்கு நிகரானவர். ஆக அவர் தேவனுடைய வலது பார்சத்தை ஏற்கனவே வீற்றிருந்தவர். அதை ஒரு பெருசா நினையாம தம்மைத்தாமே என்ன பண்ணாரு, வெறுமையாக்கி. அப்போ எல்லாத்தையும், அந்த பதவிகள், அந்தஸ்துகள், அந்த ஆராதனைகள் எல்லாத்தையும் திறந்துட்டு தான் என்ன செய்யறாரு, இந்த பூமிக்கு வரார். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, பாருங்க, ஒரு அடிமையை போல உருவெடுக்கிறார், மனுஷ சாயலாக மாறுறாரு. பாருங்க, தேவ சாயல் வேற, அடிமையினுடைய சாயல், மனிதனுடைய சாயல் என்பது வேறு. அவர் தேவ சாயலா இருந்தவர் இப்ப மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் பாருங்க அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக ஆனார், மனிதனுடைய சாயலா மாறிறார். அதனாலதான் நான் சொல்றேன், யாராவது நீங்க இந்த இயேசுநாதர் படத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் இயேசு நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக மிகவும் வருந்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு இயேசுநாதர் இந்த உலகத்துல விதவிதமான இயேசுவை பார்க்குறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு விதமா இருக்கார் இயேசு.
ஒரு ஒரு வீட்டுக்கு போனால் ரொம்ப இளமையாக இருக்கார். ஏன்னா அது ஒரு இளமையான நடிகர் நடித்தது. நம்ம இயேசுன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரட்சிக்கப்படாமல் சினிமாக்காரங்க இயேசுநாதர் வேஷம் போட்டு நடித்த படங்க. அந்த நடிகனை வச்சு தான் நம்ம இயேசு நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கே ரட்சிப்பு தேவைப்படுது. அந்த படம் ஒன்றும் உங்களை ரட்சிக்க போகிறதே கிடையாது. அது பூரா நடிகர்களுடைய படங்கள். இயேசுவை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லி நிறைய சினிமாக்காரங்களை கூப்பிட்டு நிறைய பேரை நடிக்க வச்சு அந்த படங்களை பூரா இன்னைக்கு இயேசு நினச்சி மனுஷன் கும்பிட்டுட்டு இருக்கான். அதனால நான் சொல்கிறேன், உண்மையான இயேசுவை கும்பிடுங்க, நடிகரை என்ன செய்யாதீங்க, கும்பிடாதீங்க. உங்கள் வீட்டில் நடிகர்லாம் வச்சுட்டு இவர் தான் இயேசு நினச்சி அதுக்கு முன்னாடி அந்த நடிகன்ட்ட போய் வேண்டிகிட்டு இருக்காதீங்க. இதான் இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்குது. வேதம் அதனால தான் யோவான் சொல்கிறாரு, பரலோகத்தில் போய் பார்த்தா பூலோகத்தில் பார்த்த இயேசு மாதிரியே அவர் இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவருடைய ஒருவரை நான் கண்டேன் அப்படிங்கிற. அப்பெல்லாம் என்னன்னா, பூமியில் பார்த்ததுல கொஞ்சம் ஏதோ தெரியுது, அவர் தான் இவர் மாதிரி தெரியுதுங்கிறார். அப்பெல்லாம் என்ன அர்த்தம்னா, பூமியில் இயேசு வந்த பொழுது அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஆனால் அங்கே இருக்கும் பொழுது தேவனுடைய ரூபமாக தேவனுடைய சாயலின்படி என்ன செய்றார், இருக்கிறார். அப்ப தேவனுடைய ரூபம் வேறே, தேவன் வேறே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் அவர் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் விரும்புகிறபடி அவரை தொழுது கொள்ளணுமே தவிர, நீங்க இயேசுவை தொழுது கொள்றோம்னு சொல்லிட்டு படங்களையும் சிலைகளையும் வச்சுட்டு அதான் இயேசுன்னு கும்பிட்டு இருந்தீங்கன்னா அது தேவன் விரும்புகிற ஆராதனை அல்ல. தேவன் விரும்புகிற ஆராதனை அல்ல. அதனால தேவன் விரும்புகிறபடி ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம பழகிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் இன்றைக்கு தேவனுடைய ரூபமாய் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, நான் இயேசுவை புகழ்கிறேன் என்றால் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படி நான் சொல்லும் பொழுது இப்ப யார் மகிமைப்படுகிறார் என்றால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். இது தெரியாம இன்னைக்கு யெகோவா சாட்சிகள் சொல்ற ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, நாங்க யெகோவா தேவனை நேர கும்பிடுறோம், இயேசு ஒரு தீர்க்கதரிசி தான், இயேசு மனுஷனா வந்தாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு, அப்ப அவர் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய தெய்வங்கள் எப்படின்னா, மனிதனாய் பிறந்து தெய்வங்களானவர்கள் தெய்வமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள தெய்வமா கும்பிடுறாங்க. மனிதரானவர்கள் தெய்வமாகிட்டாங்க இன்னைக்கு உலகத்துல ஆனால் நான் சொல்லுகிறேன், மரியாளுடைய குமாரனாய் பிறந்தவர் மனிதனாய் பிறந்து தெய்வமாகவில்லை, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதனாலதான் இதுதான் சீக்ரெட். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். சில தாய் இல்லாமலா பிள்ளை அப்படிம்பாங்க, மரியாள் இல்லாமல இயேசு. நான் சொல்றேன், மரியாள் இல்லாம இயேசுவான்னு கேட்டா அது 100% தவறான வார்த்தை. இயேசு இல்லாமலா மரியாள்னு கேட்டீங்கன்னா அது 100% சரியான வார்த்தை. இயேசுதான் சகல சிருஷ்டிப்புகளுக்கு காரணர். இயேசுனால் தான் மரியாள் இந்த உலகத்துல பிறந்தாங்களே தவிர மரியாளால் இயேசு என்ன செய்யல, தேவனாக பிறக்கவில்லை. கடவுளாகிய தேவனால் இயேசுவினாலே மரியாள் ஒரு மனுஷியாக இந்த உலகத்திலே பிறந்தார்கள். ஆனால் மனுஷியாக மரியாள்னாலே இயேசு கடவுளாக இந்த உலகத்தில் என்ன செய்யல, பிறக்கவில்லை. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த அடிப்படையில் சிந்திக்கும் பொழுதுதான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தவறாக கணக்கிடுகிறதை பார்க்கிறோம். அவங்க இயேசுவை மனுஷனா பிறந்து கடவுளா மாற்றார் போல அப்படின்னு எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவனாய் இருந்தார். அதனாலதான் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் இவ மனுஷ ரூபம் அனுப்பிச்சிருக்காரு வந்திருந்தாரு. இவ மனுஷ ரூபம் மனுஷனாவே இல்ல, இப்ப மறுபடியும் தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, உயர்த்தினார். அத்த வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம்னா இயேசுனுடைய நாமம் மட்டும்தான். அந்த நாமத்துக்கு கீழே தான் எல்லாருக்கும் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் என்ன பண்ணார், அவருக்கு
தந்தரினார் என்று பார்க்கிறோம். ஆகவே என்ன வேதம் சொல்லுகிறது? அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், தேவன் அவரை என்ன பண்ணாரு? உயர்த்தினார். தேவன் அவரை உயர்த்தினார். அவர் பாருங்க, அடிமையின் ரூபமாய் அவர் நம்முடைய சாயலாக இந்த உலகத்தில் மனுஷ சாயலாக மாறி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சிலுவையில் நினைச்சிருக்கார், சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் மனுஷனா வந்தாரு, இப்ப அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சாங்க. இந்த நிகழ்வை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்த அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். எந்த இயேசுவை? ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை. பாருங்க, பிலாத்து கேட்டார், என்னையா ஒன்றும் பேசாமலே இருக்க, உன்னை விடுதலை ஆக்கவும் சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் ஒன்றுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டார். இயேசு தெரிந்தேதான் தேசாதிபதியாக பிலாத்துட்டு ஒண்ணுமே என்ன செய்யல, பேசல. அவருக்கு தெரியும் இந்த மனுஷன் உத்தரவு போட்டா விடுதலையாக முடியும் தெரியும். ஆனா அவர் விடுதலை ஆகிறதுக்காக அங்க வரல. இவங்க தான் அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. கோர்ட்டுக்கே கொண்டு போகாம சிலுவையில் அடிக்க நினைச்சிருந்தா கூட இயேசு அதுக்கு மறுப்பு நினைச்சிருக்க மாட்டாரு, தெரிவிச்சிருக்க மாட்டாரு. ஏனென்றால் இது தேவன் முன் நிர்ணயித்திருந்தது இந்த காரியம். அதனாலதான் இயேசு விடுதலை அடைவதற்காக எதையுமே என்ன செய்யல, அவர் பேசவே இல்லை. பிலாத்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கைதியும் அந்த நீதிபதியினர் முன்னாடி கொண்டு நிறுத்தும் பொழுது தேசாதிபதி முன்பாக தன்னுடைய விடுதலைக்காக என்ன செய்வான், கதறுவான், மன்றாடுவான். இயேசு ஒண்ணுமே பேசல. அதுக்கு பதிலாக வேற மாதிரி பேசுறாரு. பிலாத்து அப்படி கேட்ட உடனே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் உண்டாயிராதுன்னாரு. கடவுள் உனக்கு அதிகாரம் கொடுக்கலினா என் மேல உனக்கு என்ன செய்யாது, ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்காது அப்படி சொல்லி இயேசு தைரியமா அங்க பேசுறாரு. அப்ப என்னன்னா, பரலோகத்தின் தேவன் அவருடைய முன்னறிவிப்பின்படியே முன்குறித்தலின்படியே இயேசுவை ஒப்பு கொடுக்கும்படி தீர்மானித்தார். இந்த பிளான் ஃபுல்லா பாருங்க பரலோக தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதான் இது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பஸ்கா பண்டிகை அன்றைக்கு என்ன செய்யப்படணும், அடிக்கப்படணும். அதனாலதான் ப்ரீவியஸ் டேல அந்த நைட்ல இயேசு அந்த பஸ்காவை புசிச்சிடறாரு. புசிச்ச உடனே அன்னைக்கு பகல் வேலையில் என்ன செய்யப்படுறாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஓய்வு நாளைக்கு முந்தின நாளில் அவர் என்ன செய்வாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓய்வு நாளைக்கு முன்னாடியே அந்த கல்லறையில் கொண்டு போய் நினைச்சாங்க, இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை இறக்கி கொண்டு உள்ள வச்சிடறாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய திட்டமா இருக்கு. ஏன்னா பஸ்கா ஆடு சாயங்கால வேலையில் நினைச்சப்படும், அடிக்கப்படும். அப்ப இயேசு தான் மனுவர்க்கத்தினுடைய மீட்புக்காக அடிக்கப்படுகிற பஸ்காவா இருக்காரு. அவ முந்தின நாள் காட்டி கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு நைட் பூரா அங்க இங்கேயுமா இழுத்து அடிக்கிறாங்க. என்னென்னமோ காரியங்களை பண்ணி கடைசிக்கு அந்த பஸ்கா அடிக்கப்பட வேண்டிய இயேசு அப்படி அடிக்கப்பட வேண்டியது தேவன் முன் குறித்த ஒரு நேரம், முன் குறித்த நாள், முன் குறித்த படி அவர் சிலுவையில் அடிக்கப்படணும். இதெல்லாம் இவங்க போட்ட திட்டம் அல்ல. இவங்க இயேசுவை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இயேசு எப்போ கொலை பண்ண நினைச்சாங்க தெரியுமா? பிறந்தப்பே கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கேன்னு போய் சாஸ்திரிகள் கேட்ட உடனே ஏரோது என்ன செய்யறான், ஏரோது எருசலேம் நகரத்தாரும் கலங்கி போய் அப்புறம் சாஸ்திரிகளால் தாங்க வஞ்சிக்கப்பட்டதை அறிஞ்ச உடனே பிறந்த குழந்தைகளெல்லாம் என்ன பண்றாங்க, 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளையும் கொல்றாங்க இல்லையா? அப்ப பிறந்ததிலிருந்து இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என்று அநேக முறை முயற்சி செய்கிறார்கள். தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அவரை பிடிச்சிட்டு போய் கொண்டுலான்னு பார்க்குறாங்க. ஆண்டவர் கடந்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. மலை உச்சியிலே கட்டப்பட்டிருந்த ஒரு நகரத்தில் அந்த இடத்துல இருந்து அவர் ஊட்டி புற தள்ளி விட்டு கொலை பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. இயேசு அவங்க நடுவில் இருந்து என்ன பண்ணிட்டாரு, கடந்து போயிட்டாரு. இன்னும் நீங்க வேதத்தை பார்க்கும்போது 12 வயதில் அவர் தேவாலயத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் 30வது வயசு வரைக்கும் இயேசு எங்க இருந்தார் யாருக்குமே தெரியாது. எப்படி வளர்ந்தாரு, எங்க இருந்தாரு, தேவன் அவர் எங்க வச்சிருந்தாரு, நோ ஹிஸ்டரி. பைபிள்ல எந்த சரித்திரமும் இல்லை.
எதுவுமே எழுதப்படலை. ஏனென்றால் இயேசுவை பிசாசானவன் கொலை செய்ய தேடுகிறான், மனிதர்கள் கொலை செய்ய தேடுகிறார்கள். தேவன் வந்து அதை ஹைட் பண்ணி தான் அப்படி இயேசுவை கொண்டு வரார். இயேசு பல முறை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்னன்னா, பாவங்களை எல்லாம் இவர் சுமந்து எப்படி மரிக்க வேண்டுமோ பஸ்கா ஆடாக, அப்படி இயேசு என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். அந்த பிளான்ல பரலோகத்தின் தேவன் ரொம்ப திட்டம் பண்ணி கரெக்டா இருக்கிறாரு. அப்போ அதனாலதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இவர் பண்டிகைக்கு போகணும்னு நினைக்கும் போது ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நான் இருந்து 3ஆம் நாள்ல நிறைவடைவேன். அதற்கு முன்பாக எருசலேமுக்கு புறம்பே எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுகிறது இல்லை என்று நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, தன்னுடைய மரணத்தை குறித்து வெகு தெளிவாக திட்டமாக நாள் நேரம் எல்லாத்தையுமே இயேசு செஞ்சாரு, அறிந்திருந்தார். அதனாலதான் அவர் மரணத்தை குறித்து, சிலுவையில் நிறைவேற்ற வேண்டிய அந்த மரணத்தை குறித்து மறுரூப மலையில மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசுவோடு டிஸ்கஷன் பண்றாங்க. இப்படி இப்படி நடக்கும், முடிவில் போய் நீர் சிலுவையில் நினைச்சப்படுவீரே, ஒப்பு கொடுக்கப்படுவீர், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டிய வரைபடமாக கொடுக்கப்பட்டுட்டு தேவன் இப்ப அங்கிருந்து டைரக்ட் பண்றார். எல்லாத்துக்கும் ஒரு இயக்குனர் இருப்பார் பாருங்க, அது மாதிரி தேவன் தான் இப்ப இந்த சீனை இயக்கி கொண்டு போறார். பாருங்க, இவங்க யூதர்கள் வந்து கொலை செய்யணும்னாங்க, அவங்க மரணாக்கினைக்கு எப்படி தீர்ப்பாங்கன்னா கல்லறிந்து என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க. கல்லறிந்து கொலை செய்கிறது அவங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் தான் சிலுவையில் அடித்து கொலை செய்வார்கள். இயேசுடைய ரத்தம் இந்த பூமியில எல்லா ரத்தமும் சிந்தப்படணும் பாருங்க, இயேசுடைய ரத்தம் பூரணமா சிந்தப்படணும். அப்போ அவர் சிலுவையில தொங்குனா உடம்புல இருக்க எல்லா ரத்தம் என்ன செய்யும், சிந்தப்படும். கல்லறிந்து கொலை செஞ்சா பாருங்க, சரீரத்துக்குள்ள ரத்தம் கிளாட் ஆகி அப்படி கட்டிப்பட்டு போயிடும், ரத்தம் சிந்தாது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இதுக்கு நேரெல்லாம் டைரக்ட் பண்றாரு. இப்ப முதல்ல இயேசுவை பிடிச்சவனை காய்பாவுடைய அரண்மனைக்கு தான் செய்றாங்க, கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் தான் பிரதான ஆசாரியர் இடத்துல நியாய தீர்ப்பு செய்யும்படி ஒப்பு கொடுக்குறாங்க. அவன் எத்தனையோ பொய் சாட்சிகளை நிறுத்தி நியாயம் தீர்த்து மரணாக்கினுக்குள்ளாக தீர்த்துலான்னு முயற்சி பண்றாங்க. பொய் சாட்சியெல்லாம் கொண்டாந்து நிறுத்துறாங்க, சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. எந்த சாட்சி என்ன செய்ய மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கா நிற்க மாட்டேங்குது, ஒன்று ஒவ்வாமல் போயிட்டுன்னு பார்க்குறோம். சாட்சி ஸ்ட்ராங்கா இருந்தால் அவங்களே கொலையை செஞ்சிருக்கலாம், அவங்களே இயேசுவை கொண்டு முடிச்சிருப்பாங்க, முடியலை. ஏன்னா எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சியின் வாக்குனால் என்ன செய்யப்படும், உறுதிப்படுத்தப்படும். நியாய தீர்ப்பு அப்படித்தான் செய்யணும். இப்போ இந்த பிரதான ஆசாரியன் பார்க்குறான், இப்போ சாட்சி இல்லாமல் கொண்டா நம்ம குற்றவாளியா மாறிடுவோம். எத்தனையோ சாட்சி சொல்றாங்க, இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியாது, செய்ய முடியாது, போய் சாட்சி வந்து எல்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்புறம் பிலாத்துட்டு என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. அங்கேயும் போய் நிறைய பொய் சாட்சியை நிறுத்துறாங்க. அங்கேயும் எந்த சாட்சியும் என்ன செய்யல, எடுபடலை. எல்லாம் டைமிங் தான், அப்படியே போயிட்டே இருக்கு. எல்லாம் முடிச்சு கடைசியா பாருங்க, பிலாத்து வந்து விசாரிக்கிறான். பிலாத்துடைய மனைவியும் சொல்றா, இந்த நீதிமானுக்கு ஒரு தீமை என்ன செய்யாதீங்க, செஞ்சிடாதீங்க அப்படி சொல்லி எச்சரிக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிலாத்து அவரை விடுதலை பண்ண பிரயத்தனம் பண்ணினான்னு போட்டிருக்கு, முயற்சி பண்ணிட்டே இருக்கான், எப்படியா இவரை விடுதலை ஆக்கிடுவோம் அப்படின்னு. அப்ப கடைசியா வந்து ஏன் என்ன குற்றம் செஞ்சான், என்ன குற்றம் செஞ்சான்னு கேட்டே இருக்கும்போது இந்த பிரதான ஆசாரியன் சொல்றான், இவன் தன் மனுஷனா இருக்க தன்னை தேவகுமாரன் என்று என்ன செஞ்சான், தேவதூஷணம் சொன்னா, அது நிமித்தம் இவன் சாகலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுக்கலாம், ஏன்னா இவன் மனுஷனா இருக்க தேவதூஷணம் என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டான் அப்படி சொன்னோடனே பிலாத்துக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துருச்சு. தேவகுமாரனா, நல்ல இயேசு மனிதன் நினைக்கும் போதே அவரை கொல்றதுக்கு இவனுக்கு மனசு வரல. மனைவி சொல்றான், அந்த நீதிமான் நிமித்தம் சொப்பனத்துல வெகு பாடுபட்டேன். அவனும் விசாரிச்சு பார்க்கறான், ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியல, அவன் நீதிமான்னு தெரியுது. அப்ப அப்படியே அவன் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரதான ஆசாரியன் அவன் தேவகுமாரன்னே சொன்னான். இப்ப பிலாத்துவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. உள்ள போய் இயேசு கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனா, அதை எனக்கு சொல் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றார், நீ சொன்னபடிதான். அப்ப அவனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு, எப்படியாயிலும் இவர் விடுதலை ஆக்கிடணும். உடனே வந்து இயேசு வந்து வாரினால அடிப்பிச்சு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி காமிக்கிறான். இப்பமாவது விட்டுறலாமா பாருங்க, முள்முடியை சூட்டி இவனை அடிச்சாச்சு, விட்டுறலாமே அப்படி கேட்கிறான். அப்ப கூட இவங்க என்ன செய்றாங்க, அவனை சிலுவையில் அறையும் பரவாசங்களுக்காக விடுதலை பண்ணணும்னு கூக்குறாங்க. ஆக இந்த டைமிங் எல்லாம் சரியாகி அப்புறம் கொண்டு போய் சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது,
தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட. இப்பதான் இயேசு என்ன பண்றாருன்னா அவரையே ஒப்பு கொடுக்கிறார். பிலாத்துட்ட, வா பிலாத்துவே, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒரு அதிகாரம் என் மேல என்ன செஞ்சிருக்காது, உண்டாயிருக்காது. ஏன்னா நீ தொடவே முடியாது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம்மளை பிசாசின் வல்லமைகள் தொடவே முடியாது. அதைத்தான் இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து பிதாவானவர் என்மேல் பிலாத்துவே உனக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் ஒரு அதிகாரமும் என் மேல உனக்கு என்ன செய்யாது, உண்டாயிருக்காது. என்ன நீ ஒரு நாள் முன்னாடி பிடிக்க நினைச்சாலும் பிடிக்க முடியாது, ஒரு நாள் முன்னாடி கொலை செய்ய நினைச்சா முடியாது. சாயந்தரம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியனே மத்தியானத்தில் நீ சிலுவையில் அடிக்க நினைச்சா கூட உன்னால் அடிக்க முடியாது. பஸ்கம் ஆடு சாயங்கால வேளையிலே அது அடிக்கப்படுமானால் அந்த சாயங்கால வேளையில தான் நான் மரிப்பேன். தெளிவா இயேசு இருக்கிறார். ஏனென்றால் இந்த திட்டமிட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறவர் தேவன். முன்குறிப்பின்படி கரெக்டா போயிட்டு இருக்கு. கடைசிக்கு இயேசு வந்து சிலுவையில் வந்து மரித்தார். அக்கிரமக்காரனுடைய கையினால சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்யப்பட்டார். இப்போ நான் இது வந்து ஒரு உண்மை என்னன்னா, நான் சொல்றேன், இப்போ இயேசுவை தேவன் சிலுவையில் கைவிட்டார். அதுதான் நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸில் பார்த்தோம்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறாரு இல்லையா. தேவன் அவரை கைவிட்டார். எதுக்காக கைவிட்டார்னா, அவர் வந்து சொந்த குமாரனுக்கு உதவியாக அவர் கை கொடாம ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யோபுவை கைவிட்ட மாதிரி என்னை விட்டுருவாரோ அப்படின்னு யாராவது பயமா இருந்தா பயப்படாதீங்க. இயேசு சிலுவையில கைவிடப்பட்டாரு. அதனால இனிமேல் நம்மை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அவர் நமக்கு உதவியாக கரம் கொடுக்கிற தேவனாக அவர் வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க 14ஆம் வசனம், ஆதலால் எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படியும் அப்படி ஆனார். அவர் நம்மளை போல ஏன் வந்தாருங்கிறதுக்கு தான் காரணம். அடுத்த வசனம் பாருங்க, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல், அதாவது தேவதூதர் சொன்னா இயேசுவுக்கு, தேவனுக்குன்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல தேவதூதர்னா அவர் வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர். அதனால அவரை வந்து தேவதூதர் என்றும் வேதம் அழைக்கிறது. இயேசு பல கோணங்களில் பல டேர்ம்ஸ்ல இயேசு அழைக்கப்படுறாரு. தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்போ பாருங்க, அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவா மாட்டேன் இருக்காரு. அதனால யோபு கைவிட்ட மாதிரி கைவிட்டுவாரோன்னு யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அழிஞ்சு போக மாட்டோம். யோபு விட்டாருன்னா அங்கே ஒரு சேலஞ்சு நடக்குது. அவன் தூஷிப்பானா தூஷிக்க மாட்டானா, இதான் அங்கே உள்ள சேலஞ்சு, பிசாசோட உள்ள ஒரு சேலஞ்சு. அதனால நீங்கள் அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல அறிவு வந்த பிறகு தேவன் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக யோபுக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. எல்லாம் 2 மடங்கு அதுக்கப்புறம் வாங்கி கொள்றாரு. அதனால யோபுவை வந்து தேவன் வந்து கைவிட்டு விடலை. அதனால மனதில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இரட்டத்தனையாக அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இங்கே நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, தேவன் அனுமதிக்கவில்லை என்றால் எந்த அழிவின் வல்லமையும் நம்ம மேல வந்து அதிகாரத்தை செலுத்த முடியாது. அதனாலதான் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் தீங்கு உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிட வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, அணுகாது. ஏனென்றால் தேவன் கல்வாரி சிலுவையில வியாதி என்ன பண்ணிட்டாரு, விளக்கிட்டார். சுமந்து தீர்த்து வியாதி உன்னை விட்டு என்ன செய்வேன் நான் விளக்குவேன் அப்படின்னாரு, விளக்கிட்டாரு. அதனால வியாதிகள், அழிவுகள், மரணங்கள், குறைவுகள், தரித்திரியங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் தேவன் விலக்கி விட்டார். இப்ப பாருங்க 24 வசனம், அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. பாருங்க, மரணத்தினால இயேசுவையே கட்ட முடியல.
காரணம், தேவன் மரண உபாதையின் கட்டை என்ன பண்ணிட்டாரு? அவிழ்த்து விட்டார். 3ஆம் நாள் ஆன உடனே பாதாளத்தில் இருந்த இயேசுவை மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். பாருங்க, நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, இயேசு எழும்பினார். அது ஒரு பக்கம் நல்ல சந்தோஷமான காரியம் தான். ஆனால் இயேசுவோடு நீங்கள் மரித்தவர்கள் என்றால், இயேசுவை எழுப்பினார் தேவன் என்றால், உங்களை என்ன பண்ணிருக்காரு? எழுப்பி இருக்கிறாரு. அப்போ நான் மரித்தவன் மட்டுமல்ல, நான் எழுந்தவன். ஆமே, எத்தனை பேர் சொல்றீங்க? நான் மரித்தவன் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு மரணத்தை பரிகரித்து, தோல்வியை பரிகரித்து, வியாதியை பரிகரித்து நான் எழுந்தவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் மரணத்தை ஒப்புக்கு, நான் பாவத்துக்கு செத்துட்டேங்க. அது வசனம் நல்லா இருக்கு பாருங்க. 2 பேதுரு புத்தகம் 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தரும்புகளால், பாருங்க, முந்தின பகுதியை நம்புறோம். என்னன்னா, நாம் பாவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில, பாவங்களை இயேசு சுமந்துட்டாரு, பாவங்களை இயேசு சுமந்துட்டாருன்னு நம்புறோம். நான் சொல்றேன், பாவங்களை சுமந்தார்னு சொன்ன அதே வசனத்துல, அதே இடத்துல தான் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், குணமாகிறோம் என்று ஏசாயா சொன்னாரு. சிலுவை காட்சி நிறைவேறி முடிஞ்ச உடனே பேதுரு சொல்றாரு, குணமானீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கே ஆவோன்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்கே ஆயிட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிட்டீங்களா? ஆக போறீங்களா? ஆயிட்டோம். ஆமென். நம்ம குணம் ஆயிட்டோம், விடுதலை ஆயிட்டோம், உயிர் எழுந்துட்டோம். என்னைக்கு இயேசு எழுந்தாரோ அன்னைக்கு எனக்கு உயிர்த்தெழுதல் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்களுக்கு செத்தது மட்டும் இல்ல, அவர் எழுந்த பொழுது நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படி. அப்ப இப்ப நான் நீதிமானா எழுந்திருக்கிறேன். இப்ப நான் எப்படி இருக்கேன்? பாவியா இல்லை. சிலர் பாருங்க, ஏழை பாவி, ஏழை பாவின்னு பேசிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், நீங்க ஏழையும் கிடையாது, பாவியும் கிடையாது. பொய் சொல்லாதீங்க. ரொம்ப தாழ்மையா ஜெபம் பண்றோம்னு சொல்லி கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யறது? இல்லாத பொய்யெல்லாம் அவுத்து விடுறது. ஏழை பாவியாகிய என் மேல் கிருபையா இருங்க. அது ஆண்டுக்கு ஏன்டா அப்படி போய் சொல்லிட்டு இருக்க? உன் பாவத்தையும் சுமந்துட்டேன், உன்னை என்ன பண்ணிட்டேன்? நான் நீதிமானாய மாத்திட்டேன். பாவங்களுக்கு நீ செத்துட்ட, நீதிக்கு என்று என்ன செஞ்சிருக்க? எழுந்துட்டப்பா. அப்ப நீ ஏழை பாவி கிடையாது, நீ நீதிமானாக்கப்பட்ட ஐஸ்வர்யவான். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நீங்க வாட்டுக்கு ஏதாவது கலை விடாதீங்க பாஸ்டருங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றேன், ஏன் பாவத்துக்கு நீங்க செத்துருந்தீங்கன்னா நீங்க ஏழை பாவி கிடையாதுங்க. நீதிக்கு என்று என்ன செஞ்சிருக்கீங்க? பிழைத்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான்களா நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க. அவர் தரித்திரத்தை சிலுவையில் சுமந்துட்டார்ல. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம 2 கொரிந்தியர்ல அதை வாசிக்கிறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் திருப்பி கொள்ளும் பாருங்க, வாசிடுவாங்க விட வேணாம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே என்ன ஆகும்படி? நீங்க ஏழையாகும்படியா? அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஏழையாகும்படி அப்படின்னு போட்டிருக்கான். உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு. ஆகலைன்னா இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல ஆவேன் தீர்மானம் எடுங்க. இயேசு நாமத்தினாலே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் பொருளாதாரத்திலே வெளியரங்கமாய் வெளிப்படுவதாக இயேசு நாமத்தினால. இதுவரைக்கும் இல்லாட்டினாலும் அதை விசுவாசிக்க போறேன். இயேசு எழுந்துட்டாரு, நானும் தரித்திர குழிக்குள்ள இருக்க மாட்டேன், நான் எழுந்துருவேன் அப்படிங்கிறது விசுவாசம். இயேசுவோட நான் எழுப்பப்பட்டிருக்கேன். இயேசுவோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். எழுப்பப்பட்டது மட்டும் இல்லைங்க, பரலோகத்தில் போய் இயேசு உட்காந்துட்டாரு. இன்னைக்கு வலது வருஷத்துல உட்காந்துட்டாரு. சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுற வரைக்கும் வலது வருஷத்தில் வீட்டுன்னு சொல்லி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் அங்கே உட்கார வச்சிட்டாரு. கவனிங்க, வேதம் சொல்லுது, நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணிக்காரான்? உட்கார வச்சுட்டாரான். பாருங்க, நீங்க பாவத்துக்கு செத்துட்டீங்க, நீதிக்கு எழுப்பப்பட்டீங்க, எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க? இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க.
அப்போ நீ ஏழை பாவின்னு போய் சொல்லலாமா? இனிமேல் ஏழை நான் பாவி அப்படிலாம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க ஏழையும் கிடையாது பாவியும் கிடையாது, தைரியமா சொல்லுங்க. இயேசு மரணத்தை தரித்திரத்தை பரிகரித்து உயிரோடு எழுந்துட்டாரு. நானும் அவரோடு கூட தரித்திரத்தை சுமந்த இயேசுவோடு கூட மறிச்சிட்டேன்னா இப்ப நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான், நான் எழும்பிட்டேன் இயேசுவோடு கூட. இயேசு எழுந்தார் என்றால் என்னுடைய பொருளாதாரமும் எழும்பும். வரமாட்டேங்குது. காலையிலேருந்து ஒய்ஃப் சொல்றாரு, நீங்க கத்துன்னு கத்திக்கிட்டே அடக்குறீங்க, எல்லாம் அது வாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், இந்த டச்சுக்கு வரணும். நீங்க எழுந்துட்டீங்கிற டச்சுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், செத்து கிடக்கிறவங்க பொருளாதாரத்தில் உயிர் மீச்சிங்க பார்த்துருவீங்க, நீங்க வாழ்ந்துருவீங்க. வாழ்றதுக்காகத்தான் உங்க எண்ணங்களை மாத்துறதுக்கு தான் இப்படி சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கஷ்டம் உங்களுக்கு என்ன பாஷை தெரியும் சொல்லாதீங்க. நான் சொல்றேன், இயேசுவுக்கு உங்க கஷ்டம் தெரியும், அதனாலதான் அவர் உங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டாரு. இன்னொரு தூரம் படணுமா? அவரு இன்னொரு தூரம் பூமிக்கு வந்து உங்க தரித்திரத்துக்காக உங்களை மாதிரி வாழணுமா? உங்களை காட்டிலும் மோசமா வாழ்ந்துட்டாரு. நீங்க எங்க பிறந்தீங்கன்னு இயேசு பாருங்க. இயேசு தொழுவத்துல பிறந்தாரு. இதுக்கு மேல என்னங்க வேணாம்? உங்களுக்குலாம் நல்ல ஆஸ்பத்திரி இருந்துச்சு, இயேசுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சா? இயேசுக்கு ஒரு சத்திரம் இருந்துச்சா? எங்க பிறந்தாரு? அவர் எப்படிதான் கஷ்டப்பட்டாரு. அவர் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் நமக்காக பட்டாரு, வேதனையை சுமந்துட்டாரு. நீங்க என் வாழ்க்கை ரொம்ப வேதனை, நீங்க பாதாளத்துக்கு போன அனுபவம் இருக்கா? இயேசு வேதனையுடைய உச்சமாக பாதாளத்தில் போய் அவ்வளவு கொடிய அக்கினியில புகைக்காட்டுக்கு மத்தியில அவர் கடந்து வெளியே வந்துட்டாரு, எல்லாத்தையும் சுமந்துட்டாருங்க. அப்ப அவர் தாண்டி தான் எழுந்துட்டாரு. அப்ப எழுந்தது உண்டானால் நீங்களும் எழுந்திருக்கிறீர்கள். அதான் முக்கியம். நம்ம பாயிண்ட் அதுதான், எழும்பணும். இயேசுநாதர் எழுந்துட்டாரு கை தட்டிவிட்டு நம்ம எழும்பாம நினைச்சு விடாது, இருக்கவே கூடாது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தவர் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். சிலர் வந்து பாருங்க, இயேசுவே ரொம்ப எளிமையா வாழ்ந்தாரு, இயேசுவே ரொம்ப தரித்திரம் மாதிரி. அதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, கொஞ்சம் நல்ல வெளிப்பாடாக இருந்தது. இந்த ஜெனியாலஜி லிஸ்ட்டை படித்து பார்க்குறீங்களா? அதாவது இந்த பிறப்பின் பட்டியல் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, வரிசைக்கு அந்த பிறப்பை குறித்த பட்டியல். அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்னா, தேசத்தை ஆண்ட அந்த ஆளுகை பண்ண ராஜாக்களுடைய பட்டியல். அந்த ராஜாக்களுடைய பட்டியலை படிச்சுட்டே வந்தீங்கன்னா, இவன் இன்னாருக்கு இன்னார் பிறந்தான், அடுத்தவன் ராஜா, அந்த ராஜாவுக்கு இவன் பிறந்தான், அடுத்தவன் இந்த ராஜா, இப்படியே அந்த ராஜாக்கள் பட்டியல் வரும் பொழுதுதான் யோசேப்பு வர்றாரு. அந்த நாட்களில் அந்த ராஜாங்க முறைகள்லாம் மாறிட்டதுனால தான் யோசேப்பு அவங்க வந்து அந்த ராஜாங்கிற அந்த லெவலில் இல்லை. ஆனால் அந்த ராஜாக்களுடைய அந்த பட்டியலில் அப்படியே வருது, நீண்ட பட்டியல் வந்துகிட்டே இருக்கும்போது அப்படி வருது. அப்படி வரும்பொழுது அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார்னா, யோசேப்பின் குமாரனாக இந்த உலகத்தில் பிறந்த இயேசுவும் அவர் ஒரு ராஜா தான். மரியாளுடைய குமாரனாய் பிறந்த இயேசு ஒரு ராஜா தான். இயேசு வந்து தரித்திரர் அல்ல, ஆனா தரித்திரர் ஆனார். அவர் வந்து ராஜான்னு சொல்லி அரண்மனையில் பிறக்கல. அதனாலதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே லிட்ரலா ஹிஸ்டாரிக்கலா அவங்க வந்து ராஜாவை தான் தேடி வந்தார்கள். இந்த சந்ததியில இன்னாரு பிறப்பாரு, ஒரு ராஜா பிறப்பாரு, ஒரு யூதருக்கு ராஜா. அதனாலதான் பிலாத்து எழுதும் பொழுது கூட நசரேனாய் இயேசு யூதருடைய ராஜா. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அப்படிதான் கொடுக்குறான். அவன் ராஜாவுக்கு தான் தண்டனை கொடுக்க சொல்றாங்க, நான் கொடுக்குறேன்னு எழுதுறான். ஏனென்றால் இயேசு ராஜா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ராஜாவாக வாழ்ந்தாரான்னு கேட்டா, அவர் நமது நிமித்தம் தரித்திரராக ஆனார். ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் ராஜாவா வாழ்றதுக்காக. வேதம் சொல்லுது, உங்களை நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். பாருங்க, நம்ம ஆளுகை ராஜானா என்ன? ஒரு ஆளுகையை உடையவன். அப்ப நம்மளை ஆளுகையை உடைய மனிதர்களாக மாற்றுவதற்காக இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் வந்து ராஜாவா வாழ வேண்டிய ஒரு அடிமையா என்ன செஞ்சாரு? வாழ்ந்தார். அடிமைகள் எல்லாம் ராஜாவா மாற போறோம். ஹல்லேலூயா. அடிமை யாரெல்லாம் அடிமையா இருக்கிறோம் அந்த உலகத்துல, நம்மளையெல்லாம் ராஜாவா மாத்துறதுக்காக ராஜா என்ன செஞ்சாரு? அடிமையானாரு. அதான் கதை. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, இயேசு அப்படி மரித்த இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னா, நானும் ராஜாங்கிற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிருவேன்? வந்துருவேன் இந்த உலகத்துல. நான் இப்ப ராஜாவா தான் இருக்கிறேன். தேவன் என்னை ராஜாவா என்ன செய்கிறாரு? வச்சிருக்கிறார். என்னை ஒரு மகாராணியா வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, தேவன் என்ன
ராஜாவாக வைத்திருக்கிறார். பூமியில நான் ஒரு மகாராணி மாதிரி இருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் மனதில் வந்துருச்சுன்னா நீங்கள் தரித்திரராகவோ, வியாதிஸ்தராகவோ, பலவீனராகவோ, குறைவுள்ளவர்களாகவோ, வாழாவோ என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அடிச்சு கிளம்பி மேலே வந்துடுவீங்க. இந்த வெளிச்சம் தான் உங்களை வாழ வைக்க போகுது. நாளை ரசிக்கப்பட்ட நாளில் எனக்கு அந்த ஒரு வெளிச்சம் வந்துச்சு. கொஞ்சம் பிடிச்சு தான் இன்னைக்கு மேலே வந்திருக்கிறோம். இன்னும் மேலே போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரத்தை என்ன செய்வோம், எட்டுவோம். கீழே போகிற மாதிரி ஐடியாவே இல்லை. தோற்று போயிடுவோங்கிற ஐடியாலாம் கிடையவே கிடையாது. பயமெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுது எல்லா இடங்களும் என்ன செய்வோம், வெற்றி மேலே வெற்றி தான். இந்த வருஷம் இருக்க காட்டில் அடுத்த வருஷம் இன்னும் மேலெல்லாம் போவோம். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நான் சொல்ல இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்க. அப்புறம் நான் என்னைக்கு தோக்குறது? தோக்கவே முடியாது. இயேசு உயிரோடு எழுந்துட்டார்ல, நமக்கு தோல்வியே கிடையாது. உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் எப்படி தோத்து போக முடியும்? எப்படி நான் இழந்து போக முடியும்? விட மாட்டேன், வெற்றி சிறப்பேன். இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணுங்க. அதனால தான் நான் சொல்ல ஏழை பாவி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பாருங்க, அந்த பேருக்கு வந்துடுறேன். 1 பேர் புத்தகம் 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. பாருங்க, பாவத்துக்கு செத்துட்டோம். எதுக்கு பிழைச்சிருக்கிறோம்? நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார். பாருங்க, பாவத்தெல்லாம் சிலுவையில சுமந்தா இருக்கும்போது அங்கே ஒரு மரணம் நேரிட்டுச்சு. பாவம் சிலுவையில கொல்லப்பட்டது. இப்போ நம்மளாம் சொல்ல நானும் மறிச்சிட்டேன், அதனால நான் இப்போ பரிசுத்தவான மாறிட்டேன், நீதிமான மாறிட்டேன். இப்போ அடுத்து அந்த உயிர்த்தெழு செத்ததை சொல்ற இடத்துல அடுத்த பகுதி சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லியாச்சா? வியாதிப்பட்டு கிடக்குறேன்னு வச்சுங்க, சாவுன்னு சொல்லும். பாவத்துக்கு சாவுன்னு சொல்லும்போது பாவத்தினுடைய விளைவு தான் வியாதிகள், மரணங்கள், தோல்விகள், சாபங்கள் எல்லாமே. இப்போ பாவத்து வியாதிப்பட்டு கிடக்குறீங்க. பாவத்துக்கு மரித்தவர்கள் என்றால் நீங்கள் வியாதியிலிருந்து உயிர் பெற்று என்ன செஞ்சிருவீங்க, எழும்பிடுவீங்க. பாவத்துக்கு மரித்தவர்கள் என்றால் வியாதியிலிருந்து என்ன செய்வீங்க, உயிர் பெற்று எழும்பிடுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், வியாதிஸ்தனை போய் பார்க்குறோம். பார்க்கும்போது சிலர் வந்து பாருங்க, இயேசுவை பற்றி அவங்கள்ட்ட சொன்னால் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அவங்களுக்கு என்னென்னா சுகம் மட்டும் வேணும், ஜெபம் மட்டும் பண்ணுங்க, எங்களை எதுவும் மாற்றிடாதீங்க. நான் சொல்கிறேன், நீ மாறினா தாண்டா உனக்கு வாழ்க்கை. நீ மாறினா தான் வாழ்க்கை. மாறினதுன்னா என்னது? நான் சொல்கிறேன், இப்போ ஒரு மனிதனை இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தாருங்கிற விசுவாசி அப்படி சொல்லும்போது, இப்போ அவன் இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு அவன் விசுவாசித்து கூப்பிட்டான்னா, வாயை திறந்து, என்ன நடக்குதுன்னா அவன் பாவத்துக்கு என்ன செஞ்சிடறான், செத்துறான். இயேசுவே ஆண்டவர்னு கூப்பிட்டவன் என்ன செஞ்சிடறான், பாவத்துக்கு செத்துறான். நீங்கெல்லாம் செத்துட்டீங்களா, சாகலையா? யாரும் சாகலைன்னா சொல்லுங்க, இப்பவுமே கொன்றுவோம். உடனே கொண்டுடலாம். இது ரொம்ப ஈஸியா கொண்டுடலாம். இயேசுவே ஆண்டவர் சொன்னா நான் என்ன பண்ணிடுறேன், பாவத்துக்கு செத்துறேன். ஏன்னா இயேசு என் பாவத்தை என்ன செஞ்சாரு, சுமந்து தீர்த்துட்டாரு. இப்ப பாவத்துக்கு செத்தவன் உடனே 3ஆம் நாள்ல எழுந்திருக்க முடியுமா, முடியாதா? இயேசு 3ஆம் நாள்ல அவருடைய சர்ரம், பிற்கப்பட்ட சர்ரம், துண்டாடப்பட்ட சர்ரம் கல்லறைகள் இருக்குங்க. 3ஆம் நாள் அதிகாலையில அவருக்கு இருதயமே இல்லாம சாகுறாரு. மெழுகு போலாகி குடல்கள் நடுவு என்ன செய்ய வெளியே வந்துருச்சு. ஆனா 3ஆம் நாள்ல டபார் எந்திரிச்சு வந்துடுறாரு. பாவத்துக்கு செத்தவன் வியாதிக்கு பிழைத்திருக்கிறான். அதனாலதான் நான் சொல்றேன், வியாதியஸ்தனை பார்த்தா முதல்ல இயேசுவை நீ ஆண்டவர் என்று கூப்பிட்டால் அடுத்த நிமிஷம் உன் சரீரம் உயிரடையும். நீ பிழைத்துக் கொள்வாய், உனக்கு ஜீவன் உண்டாகும். நீ வந்து எவ்வளவு வியாதியஸ்தனா இருந்தாலும் நீ குணமாவாய். இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் சொல்றோம், இயேசுவை நீ ஆண்டவர் என்று நினைச்சு முதல்ல அறிக்கையிடு. இயேசு ஆண்டவர் அறிக்கையிட்டினா இப்போ உன்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுறது வந்து பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. சில சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சுங்க, ரொம்ப செயல்பாடு குறைஞ்சிருச்சுங்க, ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நான் சொல்றேன், இயேசுடைய சரீரத்தில் எல்லா பார்ட்டும் ஃபெயிலியர். அடின்னு அடிச்சு கடைசிக்கு எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டாங்க. மிச்சம் மீதாரியும் சிலுவையில் அடிச்சு என்ன செஞ்சாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. இருதயத்தை வரைக்கும் கழட்டிட்டாங்க. நீ அவர் பாடியில் கழட்ட வேண்டிய பார்த்து என்ன இருந்துச்சுன்னு தெரியல. கையை பிடிச்சி அடிச்சுட்டாங்க, காலை பிடிச்சி அடிச்சுட்டாங்க, முதுகில் அடிச்சு எலும்புகளெல்லாம் சங்கீதக்காரன் சொல்ற எல்லா எலும்புகளும் என்ன செய்யலாம், எண்ணீர்லாங்கிறாரு. ரத்தம் முழுக்க முழுக்க சொட்டுது பூமியில. ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த சரீரத்துக்குள்ள இல்லை, எல்லாம் போயிடுச்சு. முள்முடி சூட்டி மண்டையை போட்டு உடைச்சிட்டான்.
எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. காடி மயிரை பிடிங்கி மூஞ்சியெல்லாம் ரத்தம் ஒளியிருச்சு, எல்லாமே முகத்தில் அடிச்சாங்க, போட்டு பல்லுகளெல்லாம் கழட்டிட்டான், என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க பாருங்க. ஆனா அழகனாய் அவர் தழும்புகள் மட்டும் அவர் அந்த பாருங்க, நம்முடைய சுகத்துக்காக அந்த தழும்புகளை உடையவராய் மகாபலசாலியாய் இயேசு உயிரோடு இருந்து சொல்லிட்டார். நான் சொல்றேன், மரணம் நேரிட்டது உண்மை என்று நீங்கள் விசுவாசித்தால் இயேசுவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு பங்கு உண்டாகும். நீங்கள் உங்களுடைய சரீரங்களிலே சாவு, மரணங்கள், அழிவுகள், வியாதிகள் நெருங்காதபடிக்கு உங்கள் சரீரங்கள் உயிர் பெற்று எழும்பும். ஹல்லேலூயா. சுகம் பெற்றுக்கொள்வது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பாவத்துக்கு செத்தேன், நான் ஜீவனோடு வாழும்படி உயிர்த்தெழுந்தலில் பங்குள்ளவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், எளிதாய் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சுகம் பெற்றுக்கொள்ளதான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எவ்வளவுதான் சரீரம் கெட்டு போயிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உடல் உறுப்புகள் இயங்காமல் போயிருந்தாலும், எவ்வளவுதான் உடல் உறுப்புகளே இல்லாமல் போயிருந்தா கூட, நான் சொன்னேன், இந்த உயிர்த்தெழுதல் நாளில் இயேசு உங்களை சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார், மறு சிருஷ்டிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பார்க்க முடியும். நீங்க எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் அவர் உயிர்த்தெழுந்தார், நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆகவே பாவத்துக்கு செத்துட்டோம்னா சரீரம் பிழைக்கப்படும். பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சு அப்போஸ்தலருக்கு வருவோம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தேவாலய வாசலண்டையில் ஒரு சப்பானியை கொண்டு வந்து பிச்சை எடுக்க முடியும் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்கும். அவனுக்கு 40 வருஷமா பிச்சை தான் எடுத்துருக்கு. ஏன்னா தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கிறான். இப்போ இங்கே ஒரு வசனம், ஒரு 15ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாரு, எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். மரித்தோரிலிருந்து தேவன் அவரை எழுப்பிட்டார். இப்போ இந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் ஃபயர் எங்க பத்திக்கிச்சு தெரியுமா? இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பிட்டாரு அப்படிங்கிற அந்த வெளிச்சம் வந்த உடனே ஃபயர் பத்திக்கிடுச்சு. அது வரைக்கும் பாருங்க, அவங்களே நம்மள சீஷர்கள்ட்ட எத்தனை இடம் வந்துட்டு நான் தாங்கிறாரு, இவன் ஆவியை காண்கிறதா நினைக்கிறான், பயப்படுறான். அப்புறம் சொல்ல ஏதாவது புசிக்கிறதுக்கு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. அப்புறம் சொல்றாரு, என்னை தொட்டு பாருங்க, எனக்கு சரீரம் எலும்புகள் உண்டாயிருக்கவோ ஒரு ஆவிக்கு என்ன செய்யாது, இருக்காதப்பா, நான் தான் அந்த இயேசு. ஏமா ஒரு சீஷல்கிட்ட காமிக்கிறாரு, மதிலானா மரியாதை காமிக்கிற, ஒவ்வொருத்தையும் காமிக்கிறாரு. மறுபடியும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்யாரு, காண்பித்தார். ஏன் தெரியுமா? சீஷர்களே இந்த உயிர்த்தெழுதலை நம்ப மறுத்தார்கள், நம்ப முடியவில்லை அவர்களால். ஏன்னா அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய உயிர்த்தெழுதலை நம்மால் நம்ப முடியாமல் இருக்கிறோம். ஏன் சரீர சுகம் அடையுமா, உடனே மனம் சொல்லுது, ரொம்ப வியாதிப்பட்டு போச்சு, இன்னும் இது தேராது, இந்த பாட்டை வெட்டி எடுத்துட வேண்டியதான், இந்த பாட்டு இனிமேல் செயல்படாது, இந்த பாட்டினால் உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், உங்கள் உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்புங்க. பக்கத்து காலப்பா சொல்லுங்க, உங்க உயிர்த்தெழுதலை நீங்க நம்புங்க. நீங்க எதிர்ச்சிருவீங்க, நீங்க எழுப்பப்பட்டுட்டீங்க, இயேசுவோடு நீங்க எழுந்தவங்க. கரங்களை தட்டி காத்திர சோதரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கையை சொல்லிட்டே இருக்கணுங்க. நான் எதுக்கு உங்களை சொல்ல வைக்கிறேன்னா, நான் சொல்றதை நீங்க வந்து நம்புறீங்க. நம்புனா பத்தாது, நம்புனதை என்ன செய்யணும், சொல்லணும். நம்புனதை சொல்லணும். நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுங்க. அப்ப திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு, நான் எழுந்துட்டேன், இயேசுவோடு கூட நான் எழுந்திருந்திருக்கிறேன், அதனால எனக்கு மரணம் கிடையாது, அழிவு கிடையாது, நான் வெற்றி சிறப்பேன், எல்லாவற்றிலிருந்து குழிக்குள்ளிருந்து வெளியே என்ன செய்வேன், வந்துடுவேன். திரும்ப 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 நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த வெளிச்சம் வந்த உடனே தான் பாருங்க, அபிஷேகம் பெற்ற பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தேவாலயத்துக்கு போறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பிச்சை எடுக்கிறது தான் வேலை. ஏன்னா தேவாலயத்துக்குள்ள கூணர்கள், குருடர்கள், ஊமையர்கள், இந்த மாதிரி சப்பானிகளை எல்லாம் உள்ள விட மாட்டாங்க அந்த காலத்துல. இப்போ நம்ம தேவாலயத்துக்கு ஆலயம் சொல்லும் போதே எல்லா மதங்கள்லையும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஜாதிக்காரனை உள்ள விடாதம்மா, இப்படிப்பட்ட வியாதிஸ்தனை உள்ள விடாதம்மா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அன்னைக்கு யூதர்கள் மத்தியிலும் இருந்தது. அவங்க தேவாலயத்துக்குள்ள விட மாட்டாங்க. இந்த சப்பானி படி கையை காலை இழுத்துக்கிட்டு தரவனையெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் தேவாலய வாசல் வரைக்கும் வரலாம், உள்ள நினைச்ச முடியாது,
போக முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம். ரெண்டாவது, வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கவனை பார்த்த உடனே பரிதாபப்படுறவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், ஏதாவது கொடுக்க ஆரம்பிக்கிறான். கடைசிக்கு என்ன, அந்த இடமே பிச்சை எடுக்கிற இடமா போச்சு. இப்போ தேவாலய வாசல் எப்படி ஆயிடுச்சு, இவங்கள உள்ளே விடலைங்க. உள்ளே போயிட்டு வர்றவன் என்ன பண்ணுறான், இறக்கப்பட்டு ஏதாவது ஒன்று கொடுக்க ஆரம்பித்த உடனே கடைசிக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா போச்சுன்னு சொல்லி தேவாலய வாசலில் போகிற ஏகப்பட்ட பிச்சைக்காரங்க வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, உட்கார ஆரம்பிச்சாங்க. இந்த பிச்சைக்காரரை வச்சே பிச்சை எடுக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இவன் பிச்சை எடுக்கிறதுக்கு கொண்டு வந்து சிலர் இவனை உட்கார வைப்பாங்களாம். சாயந்தரம் ஆனால் என்ன செய்வாங்க, அப்போ என்னென்னா இவனை வச்சு இவனை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான், பிச்சை எடுத்துகிட்டே இருந்திருக்கான். இவன் வந்து இங்கே பிச்சை எடுத்துகிட்டு, ஏன்னா இவனை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பிச்சை போடுறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, பெரிய பிச்சைக்காரருக்கு பெரிய பெரிய அசோசியேஷன்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் தனியாலாம் இப்போ யாரும் இருந்து பிச்சை எடுக்கிறது இல்லை, அவங்க பெரிய டீமு. அவங்கள இயக்குறதுக்கு பின்னாடி பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பெரிய பணக்காரங்க. அவங்க இவங்களை வச்சு பிச்சை எடுப்பாங்க. கை காலு கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஒடிச்சு விட்ருவான். அப்போ தான் உன்னை பார்த்து நினச்சிவான், பிச்சை போடுவான். அப்புறம் உடனே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சாப்பாடு போட்டுறேன், உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றேன், நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் காலையில் ஆனால் வரிசைக்கு பிச்சைக்காரனை சில இடங்கள் இறக்கி வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் வந்து அவன்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது பெரிய டீம் ஒர்க் நடக்குது. இந்த தேவாலய வாசலே இந்த பிஸ்னஸ் நடந்துச்சு. பிச்சைக்காரங்களை கொண்டாந்து உட்கார வச்சு பிச்சை எடுத்து போய் சாயந்தரம் எங்களை தூக்கிட்டு போயிடுறது, இந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. பேதுரு வந்த உடனே பேதுருட்டு யோவான்ட்டு அவன் என்ன கேட்டான், பிச்சை தான் கேட்டான். வசனம் தெளிவாக சொல்லு, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 3ஆம் வசனம் சொல்லுது, பிச்சை கேட்டான். ஆனால் பேதுரு என்ன பண்ணுறா பாருங்க, இவ்வளவு நாள் பிச்சை தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏன்னா இவங்களுக்கு இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு அறிவு இல்லை. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பெருசாக அப்போஸ்தலருக்குமே பெரிய அறிவு இல்லாதனால அங்கே தேவாலயத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த வழியில் இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, பிச்சை தான் போட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ பேதுருக்கு ஒரு ஞானோதயம் வருது பாருங்க. பேதுரு யோவானை அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். இப்போ அவர் சொல்றாரு, அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பாருன்னு ஏதோ பெருசாக கொடுக்க போறாங்க போல, ஏதோ கொஞ்சம் கூட காசு கொடுக்க போறாங்க போல பார்த்தான். ஆனால் சொல்ற பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஏங்க இதுக்கு முன்னாடி பேதுருட்டு இது இல்லையா? நான் சொல்றேன், அவனுக்கு அந்த அறிவு இல்லை. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் பேதுருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இயேசு எல்லா மனிதர்களுடைய வியாதியையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறிச்சிட்டாரு, இயேசு எழுந்துட்டாரு, இவன் இன்னும் எழும்பாம உட்கார்ந்து இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் அப்படி சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து என்ன பண்றான், தூக்கி விட. என்னன்னா ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, இயேசு எந்திரிச்சு 50 நாளை தாண்டிடுச்சு, இன்னுமே சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் சொல்றேன், இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுந்துட்டாரு. நீங்கள் இன்னமும் சப்பானியாய், இன்னமும் குருடராய், இன்னமும் பிச்சை எடுக்கிற பொருளாதாரத்தில் தோற்று போனவர்களாய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய திட்டமே அல்ல. நீங்கள் எழும்ப வேண்டும். இயேசுவின் நாமத்தினால நம்மளை தூக்கிவிட போகிறது நசரேயனாகிய இயேசுவின் நாமம். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் பார்த்தும் அறிந்தும் இருக்கிறபடி இந்த நாமத்தை பற்றுகிற விசுவாசமே சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது அப்படி சொல்றான். அவனை எழுப்பும் போது அப்படிதான், இயேசு எழுந்துட்டாரா, நீ ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க, எழுந்துரு. பக்கத்துக்கு ஆப்பா சொல்லுங்க, இயேசு எழுந்துட்டாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுந்துட்டாரு. இன்னமும் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, இன்னமும் நீங்க தோல்வியில் இருக்காதீங்க, இன்னமும் வியாதியில் இருக்காதீங்க, எழும்புங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எந்திரிங்க, போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் ஈஸ்டர் கொண்டாட போகணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் எழுந்திருக்கணும்னு நினைக்கணும், உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தை சொன்னா நீங்க எந்திரிச்சிருவீங்க. ஏன்னா அவர் அந்த நாமத்துக்குரியவர் எழுந்து விட்டார். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. நாம நிறைய நேரங்களில் நம்ம ஆடியன்ஸா கை தட்டிட்டே போற ஆளா இருக்கக்கூடாது. இயேசு எழுந்ததில் எனக்கு லாபம் இருக்கிறது. அதனாலதான் இயேசு எழுந்தார் என்று சொல்லும் பொழுது நான் கரங்களை தட்டுகிறேன். ஏனென்றால் அவரோடு கூட நானும் எழுந்திருக்கிறேன். அவரை நான் நோக்கி பார்க்கிறது எனக்கு பெரிய வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Lord.
யாராவது வியாதிப்பட்டு கிடந்தா சொல்லுங்க, இயேசுவை நீ ஆண்டவர் என்று அறிக்கையிடு, உடனே நீ வியாதியிலிருந்து எழும்பி விடுவாய். ஏனென்றால் நீ பாவத்துக்கு செத்து விடுகிறாய். இப்ப நீதிக்கென்றும் சுகத்துக்கென்று நீ பிழைக்க முடியும். நீ எழும்புவாய், நீ எழும்புவாய். தேவன் உன்னை எழுப்புவார். அவன் எவ்வளவு பெரிய வியாதிஸ்தன் பார்க்காதீங்க. அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்குதா, இருக்குதா, இல்லையா, இயங்குதா, இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நான் வியாதிஸ்தன் போகும்போது இதெல்லாம் பார்க்கறது இல்லை. கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இருக்கா முதல்ல கழட்டிட்டாங்களா, பாதியை கழட்டிடுவாங்க பாருங்க. டாக்டர்கிட்ட போனா ரெண்டு இருக்கிறதெல்லாம் ஒன்று கழட்டிடலாம், கிட்னியில் ஒன்று கழட்டிடலாம், எல்லாம் தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு கழட்டிகிட்டே இருக்காங்க. நான் சரி இருக்குதா இல்லையான்னு பார்க்காதீங்க. நான் சரி தேவன் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். எழும்புவீங்க, எழும்புவீங்க. கற்பம் விழுகிறது மலடும் தேசத்திலேயே இருப்பதில்லை. நான் சொல்ல கற்பமே இல்லை என்றாலும் கூட தேவனுடைய பிள்ளை தாட்சியாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். என் ஆண்டவர் என் இயேசு உயிர் தெழுந்து விட்டார்.